ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பான ஆவணங்கள் வருமான வரித்துறை சோதனையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ராஜா, நேற்றைய வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையை தொடர்ந்து முக்கிய ஆவணங்கள் எதுவும் சிக்கியுள்ளதா? நேற்று வருமான வரித்துறையினர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வீடு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் நடத்தினர். அதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக தெரிகிறது. அதேபோல் அதற்கான அந்த இன்று அவர் அதாவது விஜயபாஸ்கரனுடைய தந்தை மற்றும் அவருடைய சகோதரர் ஆகியோர் வருமான வரித்துறை முன்பு ஆஜராகி விசாரணைக்கு அவர்கள் இன்னைக்கு ஆஜராகி வாக்குமூலமும் அளித்தனர். இந்நிலையில் தற்போது வருமான வரித்துறையிலிருந்து ஒரு ஆவணம் வெளியாகியுள்ளது. இந்த ஆவணம் என்பது வருமான வரித்துறையிலிருந்து தான் நேற்று அவர்கள் நடத்திய அந்த ரைடு, அந்த சோதனையின் போது கிடைத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறையில் இருந்துதான் இந்த ஆவணம் தற்போது வெளியாகியுள்ளது, லீக் ஆகியுள்ளது. இந்த ஆவணத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் 2017 வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் கழக துணை பொதுச் செயலாளர் என்று போடப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் என்று போடப்பட்டு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது. 7 பேர், அதில் 6 அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தற்போது எம்பி ஆகியோர் இந்த பட்டியலில் உள்ளனர். அதில் எவ்வளவு மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர், அவர்களுக்கான பணப்பட்டுவாடா, இந்த விவரங்கள் தான் அதில் உள்ளது. அதில் பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் ஆர்கே நகரில் 256 பாகங்கள் உள்ளன. இந்த 256 பாகங்களில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு என்று ஒரு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையில் பொறுப்பாளர்கள் என்ற பெயரில் திரு செங்கோட்டையன் அவருக்கு மொத்தம் பாகங்கள் 37 என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த வாக்குகள் 38,000. அதில் 85% வாக்குகள் மட்டுமே அடுத்த காலத்தில் உள்ளது. அடுத்த அந்த அட்டவணையில் அதில் பார்க்கும்போது 32,000. அதில் அதற்கு அடுத்தபடியாக தொகை குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தொகை என்பது 13,13,00,000 ரூபாய். அந்த தொகை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 38 பாகங்கள் ஆர்கே நகரில். அதில் வாக்காளர்கள் என்று பார்க்கும்போது 39,000 வாக்காளர்கள். அதில் 85% என்று அடுத்த காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 33,000 வாக்காளர்கள். அவர்களுக்கு 13,27,72,000 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி 7 அமைச்சர்கள், அதாவது 6 அமைச்சர்கள். அதற்கு அடுத்தபடியாக வைத்திலிங்கம், இவர் ஏற்கனவே அதிமுக இந்த 4 அணியில் ஒருவராக இருந்தார். தற்போது தஞ்சையில் உள்ள தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். தற்போது ராஜ்யசபா எம்பியாகவும் உள்ளார். இவருக்கு 33 பாகங்கள். அதில் 32,700 சொச்சம் ஓட்டு. அதில் 85% அடுத்த காலத்தில் 32,000 வாக்காளர்கள் என 12,83,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் திண்டுக்கல் சீனிவாசன், இவர் வனத்துறை அமைச்சராக உள்ளவர். இவருக்கு 36 பாகங்கள். அதில் 37,000 வாக்குகள். அதில் 85% மற்றும் 32,000 வாக்குகள் என 12 லட்சம் ரூபாய் இவருடைய காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் தங்கமணி, அதாவது தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக உள்ளவர், அவருக்கு 37 பாகங்கள், 37,000 ஓட்டு. அதில் 85% 31,000 ஓட்டு. அதில் 12,67,00,000 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக எஸ்பி வேலுமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக உள்ளவர், அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது 42 பாகங்கள். அதில் 43,000 வாக்குகள். அதில் 85% என்று பார்க்கும் பொழுது 37,000 வாக்குகள், 14,91,00,000 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் கடைசியாக திரு டி ஜெயக்குமார், அவருக்கு 32 பாகங்கள், 34,000 ஓட்டு, 85% என்ற காலத்தில் 29,000 ஓட்டுகள் என அவர் கிட்டத்தட்ட 11,88,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 39,85,00,000 ரூபாய்க்கான 89 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஆவணங்கள் தற்போது இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த ஆவணம் என்பது வருமான வரித்துறையினுடைய சோதனையில் இருந்து தற்போது வெளியாகியுள்ளது. சுமார் 89 கோடி ரூபாய் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இங்கு ஆர்கே நகரில் கொடுக்க இருப்பதாக இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான அந்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வளவு பாகங்கள் உள்ளன, எவ்வளவு வாக்காளர்கள், அதில் 85% வாக்காளர்களை வைத்துதான் தற்போது இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இந்த வருமான வரித்துறை சோதனையில் இருந்து வெளியாகியுள்ள அட்டவணையில் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் என்பது வருமான வரித்துறையில் இருந்துதான் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. ராஜா, இந்த ஆவணங்கள் வருமான வரித்துறை வசம் சிக்கியுள்ளதால் இடைத்தேர்தல் நடத்துவதில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா?
ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல் நடைபெறுமா, தேர்தல் நிறுத்தப்படுமா என்ற கேள்வி கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே எழுந்து வருகிறது. இதை தேர்தல் ஆணையத்திடமும் செய்தியாளர்கள் கேட்டனர். தேர்தலை நிறுத்துவதற்கான வழிகள் இல்லை. தேர்தல் என்பது எங்களுக்கு இடைத்தேர்தல் என்பது ஒரு சவாலாக உள்ளது. ஆகையால் எங்களுடைய இது பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ ஆகையால் நாங்கள் தேர்தலை நிறுத்த மாட்டோம் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. தேவைப்பட்டால் வெளிமாநிலங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து முக்கியமான அதிகாரிகளை வரவைத்து தற்போது நாங்கள் தேர்தலை நடத்தி முடிப்போம் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த ஆவணம் தற்போது வருமான வரித்துறையின் வசமிருந்து வெளியாகியுள்ளது. ஆகையால் இது தொடர்பாக கண்டிப்பாக இங்கு ஏற்கனவே தமிழகத்திற்கான ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இருந்தாலும் இன்னொரு கூடுதலாக ஒரு அதிகாரி ஆர்கே நகரில் என்னென்ன நடக்கிறது, காலையிலிருந்து மாலை வரை முழுவதுமாக என்ன நடக்கிறது என்பது குறித்து அன்றன்று தெளிவாக ரிப்போர்ட் அறிக்கை அனுப்புவதற்கான ஒரு அதிகாரி எக்ஸ்பெண்டிச்சர் டைரக்டராக இருந்தார். அவர் தேர்தல் ஆணையத்தில் அவர் விக்ரம் பத்ரா அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் 2 நாட்கள் முன்பு. அவரும் முழுவதுமாக இங்கிருந்து தினந்தோறும் என்னென்ன நடைபெறுகிறது என்ற ஆவணங்களை அவ்வப்போது அறிக்கைகளாக தயாரித்து டெல்லிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஆவணம் தற்போது ஐடி வசம் கிடைத்துள்ளது. இது ஐடி அவர்களிடம் கன்சல்ட் பண்ணி அதன் பிறகு இது ஆவணமாக இங்கு அறிக்கையாக இங்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் தான் இது குறித்து முடிவு செய்யும்.